சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அந்த முட்டாள் பையன் அழகு என்னெல்லாம் சொல்லி வச்சிருக்கான் கேட்டீங்களா? இது ஈஸ்வரி வீடா? இவன் சொல்றத வச்சு பார்த்தா ஈஸ்வரி நம்மள திட்டம் போட்டுதான் இந்த வீட்டை விட்டே அனுப்பியிருக்கா. டேய், யாரா நீ? நானா? பிரியாணி. பிரியாணியா? ஆமா, எனக்கு யாருமே இல்ல. மார்க்கெட்ல என்னை பார்த்துட்டு ஈஸ்வருக்கு என்னை படிக்க வைக்கிறேன்னு சொல்லி ஆபீஸ்ல தங்க சொல்லிட்டாங்க. இப்ப நான் அங்கதான் தங்கிட்டு இருக்கேன். ஈஸ்வரக்காவையும் அழகண்ணனையும் பார்க்க வந்தேன். டேய் பிரியாணி. அக்கா அக்கா. பிரியாணி, எப்படிடா தனியா வந்தியா? இல்லக்கா, பஸ்ல வந்தேன். இவளுங்க ரெண்டு பேரும் இந்த வீட்டுக்கு அனாதையா தான் வந்தாளுங்க. இவங்க இந்த பையனை தத்து எடுத்துக்க போறாங்களா? ஏம்மா, பானை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டியா? அவ டென்ஷன் ஆயிட்டா பாரு. அப்பா, காரை எடுங்க, இல்லன்னா நம்ம ஈஸ்வரி கையால அடி வாங்கிட்டு போற மாதிரி ஆயிடும். எடுங்கப்பா. அம்மா கிளம்புங்க. யாருக்கா அவங்க? அவங்கள விடுடா. இங்க பாரு, இவன் என் தங்கச்சி அபி. அபிமா, இவனுக்கு யாருமே இல்ல. நான் தான் படிக்க வைக்கிறேன்னு சொல்லிருக்கேன். அபியக்கா, என் பேர் பிரியாணி. அழகண்ணன் தான் வச்சாரு. அக்கா, அழகண்ணன் யாரோ குத்திட்டாங்களாமே. சத்தி சரு மார்க்கெட்ல சொன்னாருக்கா. அதான் மனசு கேட்காம அண்ணனை பார்க்க வந்தேன்க்கா. சரி இரு, நான் உன்னை சின்னையாவை பார்க்க கூட்டிட்டு போறேன். அபி, நீ கெஸ்ட் ஹவுஸ்க்கு போ, நான் அவனுக்கு சின்னையாவை காட்டிட்டு வரேன். வாடா. அத்தையும் மாமா வீட்டு விட்டு அமிச்ச மாதிரி இந்த சித்தியும் சித்தப்பாவும் வீட்டு விட்டு அமிச்சிருப்பா சார். அப்போதான் நீயும் அண்ணியும் நிம்மதியாக இருக்க முடியும். டேய், என்னடா சொல்ற நீ? சித்தப்பும் சித்தியும் ஒரு தப்பும் பண்ணலையே, அவங்களே ஏன்டா வீட்டை விட்டு அனுப்பணும்? என்ன பாஸ் எப்படி சொல்லிட்டு இருக்க? உன்னை அந்த சாமியாடி அந்த வேலை எடுத்து கொடுத்து வரப்போ அவங்க ரெண்டு பேரும் வேடிக்கை தானே பார்த்துட்டு இருந்தாங்க. உனக்கு ஏதாச்சும் ஆயிருந்தா கூட அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷப்பட்டுருவாங்க பாஸ். அதை நினைச்சாதான் எனக்கு அவங்க மேல கொலவெறி வருது. சரிடா தீக்குச்சி, விடுறா. இதெல்லாம் போய் நினைச்சு புலம்பிக்கிட்டு இருக்க. சின்னையா, இங்க பாருங்க யார் வந்திருக்காங்கன்னு. டேய் பிரியாணி, அண்ணா. வா 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 வாடா வாடா வாடா. எப்படிடா இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கனே. அண்ணா, நீ எப்படின்னா இருக்க? நான் நல்லா இருக்கேன்டா. உனக்கு குத்துனா யாரும் சொன்னேன், அவனை நான் குத்தி கொண்டுறேன். டேய், இந்த சின்ன வயசுல இப்படிப்பட்ட பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லக்கூடாது. அது தப்பு, சரியா? ஈஸ்வரி சொல்ற மாதிரி நீ நல்லா படிச்சு ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும். குத்துறேன் கொல்றேங்கிற நினைப்பெல்லாம் உனக்கு இருக்க கூடாதுரா. இங்க பாரு பிரியாணி, எனக்கு ஒண்ணும் இல்லடா, நீ வருத்தப்படாதடா. டேய் தீக்குச்சி, நீ என்னடா அப்படி பாக்குற? நான் சொன்னேன்ல, இவன் தான் அந்த பிரியாணி. இவனும் உன்னே மாதிரி தான்டா. எப்பவும் என் மேலையும் ஈஸ்வரி மேலையும் ரொம்ப பாசம் வச்சிருக்கிற பைய. டேய், இவனும் பயங்கர பாசக்கார பையடா. அப்படியா? பிரியாணி, உன் பேரு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா. அழகண்ணா வச்ச பேரு. ஓ அப்படியா பாஸ்? நான் கூட என் பேரை சிக்கன் லாலிபாப்னு மாத்திக்கலாம் இருக்கேன். அம்மா அம்மா அம்மா, மாத்திக்கடா மாத்திக்கடா. உன்னை பாக்குறதுக்கும் அப்படிதான் இருக்கும். பிரியாணி சிக்கன் லாலிபாப், நல்லா இருக்கு நல்லா இருக்கு. டே பிரியாணி, நீ சாப்பிட்டியாடா முதல்ல? இன்னும் இல்லண்ணே. ஏன்டா சாப்பிடல? நீங்க கொடுத்த பணம் செலவாயி போச்சு. ரொம்ப பசியா இருந்ததா, பாய் தாத்தாவை பார்த்து பணம் வாங்கிட்டு இருந்தேன். அப்பதான் சத்தி சார் வந்து பணம் கொடுத்தாரு. அழகண்ணனுக்கு இப்படி ஆகி போச்சுன்னு சொன்னாரா, நான் உடனே கிளம்பி அண்ணனை பார்க்க வந்துட்டேன். டேய், நீ என்னைய பார்க்க வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம்டா. ஈசு, இவனை கூட்டிட்டு போய் முதல்ல சாப்பாடு போடு. பய உள்ள என்ன மாதிரி பசினா தாங்க மாட்டான். சரிங்க சின்னையா, வாடா. அக்கா, சாப்பிட போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்னடா? அது வந்து பாய் தாத்தா யாரும் இல்லாதப்பதான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல சொன்னாரு.
பரவாயில்ல சொல்லு. சின்னையாவும் தீக்குச்சியும் தானே இருக்காங்க, நீ சொல்லு. பாஸ் நான் கிளம்புறேன். பையன் என்னை பார்த்து பயப்படுறான்னு நினைக்கிறேன். டேய் டேய் இருடா தீக்குச்சி, நீ வேற எதையா யோசிக்காத. ஆமா தீக்குச்சி, நீ இரு. ஆ, இல்ல வெளியே கொஞ்சம் வேலை இருக்கு, அதை நான் முடிச்சுட்டு வந்துடுறேன். நீங்க பேசுறீங்க பாஸ். சொல்லுடா. அக்கா பிளட் குமார் இருக்கான்ல மார்க்கெட்ல ஒரு குடன்ல தான் அடைச்சி வச்சிருந்தாங்களாம். முந்தா நாள் நைட்டு சில ரவுடிங்க சேர்ந்து ஒரு வண்டியில தூக்கிட்டு போயிட்டாங்களாம். அப்ப அவன் நல்ல மயக்கத்துல இருந்தானா. உடனே இதை உங்ககிட்ட சொல்லணும்னு பயத்தை நினைச்சாராம். ஆனா நீங்க பொங்கலுக்கு ஊர் கிளம்பி போயிட்டீங்க. ஆனா நீங்க இன்னைக்கு வந்தா சொல்லலான்னு காத்துட்டு இருந்தாராம். நீங்க வரலையா, அதான் என்கிட்ட சொல்லி விட்டாருக்கா. உங்களை உடனே கிளம்பி மார்க்கெட் வர சொன்னாங்க. என்ன ஈசு, நம்ம ஊருக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள இங்க என்னென்னமோ நடந்திருக்கு. ஆமா சின்னையா. சின்னையா, நான் கிளம்பி போய் பாயாயாவை பார்த்துட்டு வரேன். ஆ, நானும் வரேன் ஈசு. வேண்டாம் சின்னையா, இந்த நிலைமையில நீங்க எங்கேயும் வர வேண்டாம். நீங்க ரெஸ்ட் எடுங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். சரி, இங்க பாரு, ஜாக்கிரதையா போயிட்டு வா, கவனம். சரிங்க சின்னையா, வாடா. உன்னை சாப்பிட வச்சுட்டு அப்புறம் அவரை பார்க்க போலாம். அண்ணன் நான் போயிட்டு வரேன். அப்பப்ப வாடா பிரியாணி. சரிண்ணே. சரி. சின்னையா, ஆ, என்ன ஈசு? நாளானைக்கு எனக்கு எக்ஸாம் இருக்கு. எல்லாத்தையும் மறந்துட்டு கவனமா படிக்கணும்னு அத்தை சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப நான் மார்க்கெட்டுக்கு கிளம்பி போனா அத்தை ஏதாவது சொன்னாலும் சொல்லுவாங்க. நான் போய் அத்தை கிட்ட இந்த விஷயத்த சொல்லி பர்மிஷன் வாங்கிட்டு போட்டா? ஈசு 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 இரு, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். காரியமே கெட்டு போயிரும். அம்மா கண்டிப்பா இதுக்கு ஒத்துக்கவே மாட்டாங்க. இங்க பாரு, உன் படிப்புக்கு இடைஞ்சலா இருக்கக்கூடாதுன்னு தான் அம்மா நடக்கிற இந்த விசேஷத்தையே தள்ளி வச்சாலும் பரவாயில்லன்னு நானும் அம்மாவும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்தோம். அப்படி இருக்கும்போது நீ திடீர்னு அம்மா கிட்ட போய் இந்த புல்லட் குமார் விஷயத்த சொன்னேன்னு வையேன், அதெல்லாம் நீ இப்ப போக வேணாம் ஈஸ்வரி, தேவையில்லாத பிரச்சனைலாம் ஏன் இழுத்து விடுறேன்றுவாங்க. இப்ப என்ன பண்றது சின்னையா? பேசாம நீ அம்மா கிட்ட சொல்லாமையே போயிரு. அது தப்பில்லையா சின்னையா? இல்ல ஈசு, நான் அம்மாவை சமாதானப்படுத்திக்கிறேன். நீ கிளம்பி போய் பாய் மாமாவை பார்த்து என்ன ஏதுன்னு பேசிட்டு சீக்கிரம் வந்துரு. சரிங்க சின்னையா, நான் போயிட்டு சீக்கிரமா வந்துடுறேன். வரேண்ணே. ஆ, சரிடா, பத்திரம். போலாம் வா. மெதுவா மெதுவா. அக்கா சத்தம் போடாத. வாடா.